श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பஷ்சாத் ஜீவதி ஜஜ்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந ப்ருச்சதி கேஹே. இந்த ஸ்லோகம் பஜகோவிந்தத்தின் 5வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியர் நமக்கெல்லாம் உணர்த்த வரும் விஷயம் என்ன என்றால், இந்த சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பம் இது எல்லாமே செல்வத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு என்று சொன்னார். இதுக்கு முன்னாடி 2வது ஸ்லோகத்தில் செல்வத்தின் பின் செல்லாதே என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் செல்வத்தை பின்னாடி தான் எல்லாருமே செல்றா, அந்த செல்வம் தான் சொந்தங்களுக்கு காரணமாக இருக்கும் என்றும் சொல்றார். அவர் சொல்ல வரும் அந்த எக்ஸாக்டான விஷயம் என்ன என்றால், யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா. அதாவது ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருப்பவர், கிரகஸ்தன் என்று சொல்றோமே, அந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கும் குடும்ப தலைவன் அவன் எப்ப வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கானோ, எப்ப வரைக்கும் காசை சம்பாதித்து குடும்பத்துக்கு கொடுக்குறானோ, அவனோட மனைவிக்கும் மக்களையும் எப்ப அவன் வாழ வைக்கிறானோ, சந்தோஷமாக வச்சிருக்கானோ, அது வரைக்கும் தான் அவனை எல்லாரும் மதிப்போது பாப்பா என்றும் சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். அதனால் இந்த சம்பாதித்து அந்த காசை கொண்டு போய் வீட்டுல கொடுத்து அந்த வீட்டில் இருக்கும் மனைவியும் மக்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு 3 வேளை சோறும் போட்டு அப்படி சந்தோஷமாக வச்சிருக்கவா, அவளை மட்டும்தான் இந்த மக்கள், அந்த மனைவி 2 பேருமே கவனிப்பா என்று சொல்றா இந்த ஸ்லோகத்து. தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பஷ்சாத் ஜீவதி ஜஜ்ஜரதேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. அதாவது இப்போ சம்பாதித்து கொடுக்கும் வரைதான் இந்த அன்பும் பாசமும் இருக்குமா. இதுவே பஷ்சாத் ஜீவதி ஜஜ்ஜரதேஹே, எப்போ உடம்பு சரியில்லாம போறதோ, ஒரு ஃபீவர் வந்திருக்கு, ஒரு இல்னஸ் வந்திருக்கு என்று வைத்துக்கலாம். அப்படி ஒரு ஃபீவர், ஒரு இல்னஸ் வரும்போது அந்த சமயத்தில் வீட்டுல தான் இருந்தாகணும், ஆத்துல ரெஸ்ட் எடுத்தாகணும். இப்படி வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அந்த சம்பாத்தியத்தை கொடுக்க முடியாது வீட்டுக்குள்ள. அந்த சமயத்தில் வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே, ஒரு வார்த்தை பேசக்கூட யாரும் பக்கத்துல வரமாட்டா, அருகில ஒரு வார்த்தை கூட பேச வரமாட்டா என்று சொல்ற இந்த ஸ்லோகத்தில். முழுமையாக பார்த்தோம் என்றால், இந்த ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருப்பவர் அவர் எப்ப வரைக்கும் பணத்தை சம்பாதித்து குடும்பத்துக்கு கொடுக்கிறாரோ, எப்பொழுது தன்னோட மக்களையும் மனைவியும் மக்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கிறாரோ, 3 வேளை சாப்பாடு போட்டு சந்தோஷமாக வச்சிருக்காரோ, அது வரைக்கும் தான் அவரை மரியாதையோடு தினமும் பேசிக்கொண்டே இருப்பாராம் அவர் கூட. இதுவே ஒரு நாள் அவருக்கு ஜுரம் ஆகிட்டு இல்ல ஒரு ஃபீவர் வந்துட்டு அவர் ஆத்திலேயே தூங்குறார், ரெஸ்ட் எடுக்கிறார் என்றால், அந்த நாளுக்குண்டான சம்பளம், அந்த நாளுக்குண்டான அந்த ஒரு ஊதியம் அவருக்கு கிடைக்காத போது அந்த சமயத்தில் அவரிடம் ஒரு வார்த்தை பேசக்கூட யாரும் பக்கத்துல வரமாட்டா, அது வரைக்கும் தான் அவரோட பாசமே இருக்கு என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியர். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை ரொம்ப குட்டியான கதையாக இருந்தாலும் இந்த கதையின் தலைப்பு தான் இந்த கதையின் நீதியும் கூட. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், 2 நபர்கள், 2 நண்பர்கள் 2 பேருமே ஒரு மரத்தை நட்டு வைக்கணும், ஒரு மரத்தை வளர்க்கணும், அந்த மரத்திலிருந்து வரும் அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுறாளாம். இப்படி பழத்தை சாப்பிட வேண்டும் என்றால் மரத்தை நட்டு வைக்க வேண்டும். அந்த மரம் வளரணும் என்றால் அந்த மரத்தின் ஒரு குட்டியாக இருக்கும் அந்த விதை, அந்த விதையை அந்த மண்ணுல புதைச்சு அதற்கேற்ற அந்த ஒரு நீரையும் அதற்கேற்ற அந்த உரத்தையும் போட வேண்டும். இப்படி 2 பேரும் முடிவு பண்ணி அந்த மரத்திலிருந்து ஒரு கொட்டை, அந்த பழத்திலிருந்து ஒரு கொட்டையை எடுத்து அதை அப்படியே பூமியில வைத்து அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு தேவையான உரம் எல்லாம் போடுறாளாம். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அந்த ஒரு சின்ன விதையாக இருப்பது ஒரு சின்ன செடியாக வளர ஆரம்பிக்கிறது என்று சொல்றார். இப்படி சின்ன செடியாக வளர்ந்த பார்த்த உடனே 2 பேருக்குமே குஷி ஆயிடுறதாம், 2 பேருக்குமே சந்தோஷம் ஆயிடுறதாம். ஆஹா, விதையை போத்தோம், அந்த 10-15 நாள்ல இந்த செடி வந்துருது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா போதும் இந்த மரம் வந்ததும் என்று யோசிக்கிறானாம் ஒருத்தன். ஆனால் இன்னொருவன் சொல்றானாம், இல்ல இல்ல, இந்த செடி என்ன இவ்வளவு சிறுசாக இருக்கு, இவ்வளவு குட்டியாக இருக்கே, இதோட அந்த வேர்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கு என்று பார்க்கணும். ஏனென்றால் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா பெரிய பெரிய மரங்களுக்கெல்லாம் வேர் ரொம்ப தூரமாக போகுமாம் தரைக்குள்ள. அதனால் இந்த ஒரு செடியின் அந்த வேர் எவ்வளவு தூரம் போகுது என்று பிடுங்கி பார்க்கலாம். இந்த செடியை இப்படி பிடுங்கி பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த இது பூமியிலே வச்சிடலாம் என்று சொல்றார் இந்த நபர்.
ஆனால் இவனோட நண்பர் சொல்றார், பொறுமையாக இருக்கலாம் என்று யார் சொன்னாரோ அவர் சொல்றார், இல்லப்பா நம்ம பொறுமையாவே இருக்கலாம், அது எப்போ வர்றதோ வரட்டும், இப்ப திருப்பியும் எடுத்துட்டு அதை திருப்பியும் மண்ணில் புதைச்சு வச்சோம் என்றால் நம்ம பட்ட அந்த பலன் எல்லாம், அந்த கஷ்டம் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று சொல்றார். இல்ல எனக்கு இப்பயே பார்க்கணும், எனக்கு பொறுமை இல்லை என்று அந்த ஒரு செடி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு என்று அதை ஃபோர்ஸாக அதை பிடுங்கி பார்க்கும்போதுதான் அந்த செடி ஒரு குட்டி செடியாக தான் இருக்கு, அது வேரும் குட்டியாக தான் இருக்காம். அப்போ அந்த நபர் சொல்றாராம் இன்னும் அவரோட நண்பரை பார்த்து, பார்த்தியா நான் அப்பவே எடுக்கலாம்னு சொன்னேன், இவ்வளவுதான் வந்திருக்கு இதோட வேறு, எப்படி இது பெரிய மரமாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று கேட்கிறாராம். அப்போ அந்த இன்னொரு நபர் தலையில அடித்துக்கொண்டே சொல்றாராம், அதை வளர விட்டாதானே அதை வளர முடியும், இப்ப எடுத்துட்டியே திருப்பி வச்சாலும் வளராதே என்று சொல்றாராம் அவர். இந்த நீதி கதையின் நீதி என்ன என்றால், நம்ம ஒரு செயலை செய்து அதிலிருந்து பலன் வரும் என்று எதிர்பார்த்தோம் என்றால், அப்படி எதிர்பார்க்கும் சமயத்தில் அந்த பலன் சீக்கிரமாக வரணும், இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும் என்று எதிர்பார்க்க கூடாதாம். அந்த செயலை நாம் செய்ய மட்டும்தான் முடியுமே தவிர அந்த பலனை இறைவன் தர வேண்டிய தக்க சமயத்தில் தருவாராம். அதனால் அவர் தரும் வரையில் நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமே தவிர, ஏன் இன்னும் வரலை, ஏன் இந்த நேரத்தில் செய்தேன் இன்னும் ஏன் வரவில்லை என்று அந்த மாதிரி கேள்விகளை எழுப்பக்கூடாது. நம் கடமையை செய்துவிட்டு அந்த பலனை பகவானே தரட்டும் என்று வெயிட் பண்ண மட்டும்தான் முடியும் என்று இந்த கதையில நமக்கு தெரியாது. இந்த நீதி கதைக்குண்டான நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.